Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 2 days vlog மாதிரி தான் பார்க்க போறோம். சோ இந்த vlogல பாத்தீங்கன்னா நான் லைலத்துல் கத்ர் vlog-ஐயும் ஆட் பண்ணிட்டேன். சோ இது பாத்தீங்கன்னா 20 அப்ப எடுத்த vlog, இந்த month 20 அப்ப எடுத்த வீடியோ. சோ அன்னைக்கு வந்து ஜியோ மார்ட்ல கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வந்திருந்தது. அத தான் பாத்தீங்கன்னா சின்னதா ஹால் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ஆப்பிள், குக்கும்பர், கிர்னி பழம், ஃபலூடா மிக்ஸ், அப்புறம் சாத்துக்குடி, பன்னீர், பப்பாயா. சோ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்தோடனே எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சாச்சு. ஸோ நம்ம உடனே அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பெருசாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் செஞ்சால் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் உடனே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் இந்த vlog-ஏ போடுறேன் நான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா எக்ஸாமுமே நல்லா தான் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா இஃப்தாருக்கு வந்து பன்னீர் பீஸா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. பன்னீர் பீஸாவில் வந்து பன்னீர் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ராவாவே நான் சாப்பிட்ருவேன். பட் நோம்பு வச்சனால சாப்பிட முடியல. அப்புறம் ஹைரா வந்து மாடியில் உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தா. இது வந்து அவளோட ஃபேவரட் பிளேஸ். மாடியில் போய் ஃபஸ்ட்டு படியில் உட்காந்துட்டு அங்கேன்னு வீடு ஃபுல்லாக பார்த்துட்ருப்பா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போய் அங்கே உட்காந்துப்பா. அன்றைக்கி வந்து அம்மா மினி பீஸா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டைம் ஆனதுனால ஒரு பீஸா மட்டும் பெருசாக செஞ்சுட்டாங்க. ஸோ பாக்கியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் பீஸா ரெசிபி போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நோன்பு திறக்க டைம் ஆகிடுச்சு. அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், நோன்பு கஞ்சி, பீஸா, பேரிச்சப்பழம், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நாங்கள் நோன்பு திறந்தாச்சு நல்லபடியாக. இது பார்த்திங்கன்னா 27ஆம் கிழமைக்கும் முன்னாடி நாள் எடுக்கிற வீடியோ. ஸோ அன்றைக்கி கோன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோன் விட்டுட்டு இருந்தேன். பெருநாப்போ தான் விடலான்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போயே ஆசையாக இருந்துச்சா, சரி இப்போயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் ஒரு கைக்கு மட்டும். ஸோ பேக் ஹேண்டுக்கு விட்டுட்டு நெயில் கோன்லாம் வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் விட்டுட்டேன். இந்த ஃப்ரண்ட் ஹேண்டில் விட்ட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்க அழகாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 27ஆம் கிழமை அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் கோன் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பெருநாங்கிறனால நிறையவே ஆர்டர்ஸ் வருது. ஸோ கோன் ஆர்டர் இருந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கோன் வந்து நேற்று விட்டது நல்லாவே செவந்து இருந்தது. இன்னும் ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக டார்க்காக செவந்து இருந்தது. அன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு வந்து மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ நான் தான் பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இது 1 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இருக்கட்டும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவுன ஜாமான்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பாதி கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம், அதுக்கப்புறமா கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, இந்த அரைச்ச சிக்கனை. இது கூடவே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே குட்டி குட்டியாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி. ஸோ மாவு 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக வளர்த்திக்கோங்க பெருசாக. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மூடியை வந்து சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சிடாதீங்க, ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே நம்ம சிக்கனை ஸ்டஃப் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி மடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ மடிச்சுட்டு இதை வந்து வேக வச்சிடலாம் இட்லி சட்டியில் பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு வெளியில் எடுக்கும் போது லைட்டாக மேலே எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். ஸோ மோமோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இஃப்தாருக்கும் டைம் ஆகிடுச்சு. அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து உருளைக்கிழங்கு கஞ்சி, மோமோஸு, சில்லி சாஸ், பேரிச்சப்பழம், ரோஸ் மில்க்கு. ஸோ இதுதான் அன்றைக்கான இஃப்தாருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பள்ளியாசலுக்கு தொழுவ போனோம் இல்லையா, ஸோ அது கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வந்து கொஞ்சமாக பூவும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து இந்த ஒரு ஒயின் கலர் மாதிரி ஒரு கலரில் வந்து சுடிதாரும் கூடவே வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆன் முழு உலகத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் குறிப்பாக இஸ்லாமியர்கள் குர்ஆன்ல அதிகமாக ஸோ 9 மணிக்கு தொழுவ ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுவ முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பள்ளிவாசல்லே வந்து பிரியாணி கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.